ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் டெய்லியும் புது புது காலேஜ் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த சீரீஸில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபைனல் இயர் காலேஜ் ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபைனல் இயர் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோ ப்ராக்டிக்கலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தியரட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராக்டிகல் செஷன் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தியரட்டிக்கலாக நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை ஃபுல்லாக படிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸில் மூவ் பண்ணுவோம். ப்ராஜெக்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா எஃபர்ட்லெஸ் இன்டர்னல் டிக்கெட் மேனேஜ்மெண்ட். இந்த டிக்கெட் மேனேஜ்மெண்ட் என்ற வார்த்தை பாதி பேரால இந்த ப்ராஜெக்ட் அப்படி என்னன்றதை கெஸ் பண்ண முடியும். மீதி பேரால அந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்றது கெஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க ஒரு ஐடி கம்பெனி சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்டாக தான் இருக்க போகுது. ஒரு ஐடி கம்பெனிஸ்ல ஒரு டிக்கெட்டை எப்படி மேனேஜ் பண்றாங்க, அந்த டிக்கெட்டோட ஒர்க் ஃப்ளோ எப்படி போகுதுன்றது தான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்மாக இருக்க போகுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டிக்கெட்ஸ் எப்படி ரைஸ் ஆகுது, டிக்கெட்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியாவே இருக்காது. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் மூலயமா அவங்களுக்கு அந்த ஐடியா ஈஸியாக வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் நான் இந்த அப்ஸ்ட்ராக்ட்ல சொல்லியிருப்பேன். எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்ஸ்ல என்ன இருக்கும்னா ஒரு டிக்கெட் மேனேஜ்மெண்ட் டூல், அந்த டிக்கெட் மேனேஜ்மெண்ட் டூல் மட்டும் இல்லாமல் அது லாட்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் இமெயில் த்ரெட்ஸ்லாம் இருக்கும். இப்படிலாம் வச்சு பார்க்கறதுனால அந்த அப்ளிகேஷன்ஸ் ஒரு ப்ளீசன்ட் இன்டர்ஃபேஸாகவும் இருக்காது, மற்றவங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக புரியவும் புரியாது. யாராவது ஒரு ஆள் உட்காந்து அதை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க டிக்கெட் மேனேஜ்மெண்ட் பற்றின ஒரு ப்ராசஸ் அப்படின்றதுனால இதை டிக்கெட் மேனேஜ் பண்ணுறது மட்டும்தான் இங்கே உங்களுக்கு மெயின் எய்மாக இருக்குமே தவிர்த்து நிறைய டாக்குமெண்டேஷனோ இல்லை ஃபர்தர் உங்களுக்கு எக்னாலஜ் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷனோ இருக்காது. ஓகே, இதில் நீங்கள் மெசேஜோ இல்லை உங்களுக்கு கான்டாக்டோ வேறு எதுலையுமே ஒரு ஆள் உங்களுக்கு பண்ண முடியாது. முழுக்க முழுக்க டிக்கெட் பேஸ் பண்ணி வரதுனால இது உங்களுக்கு ப்ளீசன்ட் இன்டர்ஃபேஸும் தென் அது சப்போர்ட் பண்ணுற ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இதில் மொத்தம் உங்களுக்கு ரெண்டு விதமான மாடியூல் இருக்கும், அட்மின் அண்ட் எம்ப்ளாயிஸ். பிகாஸ் கார்பரேட்னாலே ரெண்டு எம்ப்ளாயிஸ் நடுவில் இருக்க ஒரு பாண்டை தான் இங்கே டிக்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் டூல் மூலயமா நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே, பேசிக்காக டிக்கெட் மேனேஜ்மெண்ட் டூல்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ராசஸில் ஏதாவது ஒரு பக் வருது, ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஒரு பக் வருதுன்னா அந்த பக் இதுதான் அப்படின்னு ஒரு டிக்கெட்டை ரைஸ் பண்ணுவாங்க. அந்த டிக்கெட் இந்த எம்ப்ளாயி பார்த்துட்டு யாருக்கு அசைனா இருக்கோ அந்த எம்ப்ளாயி அதை பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு அதை அப்டேட் பண்ணுவாங்க. இதுதான் டிக்கெட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்க போகுதுன்றதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதோட ஒர்க் ஃப்ளோன்றது உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் மூலியமா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எடுத்த உடனே நீங்கள் லாகின் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் உங்களுக்கு ரெண்டு விதமான லாகின் இருக்கும். அட்மினுக்கு ஒரு லாகின் இருக்கும், யூசருக்கு ஒரு லாகின் இருக்கும். அட்மின் லாகின் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே அக்சஸ் அவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிக்கெட் புதுசாக ரைஸ் பண்ணுறது, அதை ரிசால்வ் பண்ணுறது, யாருக்கு அசைன் பண்ணுறது, புதுசாக எப்படி டிக்கெட் கிரியேட் பண்ணுறது, தென் யூசர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, தென் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் எப்படி டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணுறது, ஆட் யூசர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் எல்லா டிக்கெட்ஸ் எப்படி வியூ பண்ணி பார்க்கறது, யூசரை வியூ பண்ணி பார்க்கறது, யூசரை டெலிட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா மேனேஜ்மெண்ட்டும் அட்மின் பார்க்க முடியும். யூசரால் என்னென்னலாம் பண்ண முடியும், யூசர் மீன்ஸ் அந்த கார்பரேட்டோட எம்ப்ளாயி தான். ஸோ அவரால் என்னென்னலாம் பண்ண முடியும்னா ஒரு டிக்கெட் அவரும் புதுசாக ரைஸ் பண்ண முடியும். தென் அவருக்கு அசைன் பண்ண டிக்கெட் அவரால் ரிசால்வ் பண்ண முடியும். ரிசால்வ் பண்ண டிக்கெட் அவரால் வியூ பண்ணி பார்க்க முடியும். தென் புதுசாக ஒரு டிக்கெட் அவரால் மறுபடியும் கிரியேட்டும் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இவரு இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தால் பாதிக்கு பாதியாக இவருக்கும் இருக்கும். ஏன்னா இவர் எம்ப்ளாயி, இவர் நாட் யூசர். ஒரு கார்பரேட்டோட எம்ப்ளாயா இருக்காருன்னா அவருக்கு அட்மினோட பாதிக்கு பாதி ஆக்சஸ் இருக்கணும். அதுதான் இங்கே வச்சிருப்போம். ஓகே, ஸோ பேசிக்காக நம்மளோட ஃப்ளோ டயக்ராம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் அந்த வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ உள்ள வந்தோன்னே இன்டர்ஃபேஸ் நமக்கு எப்படி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்மளோட இன்டர்ஃபேஸ் போகிறதுக்கு நம்ம அட்மின் பேனலுக்குள்ளே போயிடலாம். அட்மின் பேனல், அட்மின் பாஸ்வேர்ட், சாரி. ஸோ இப்போதைக்கு நமக்கு டேபிள்ஸ் எதுவும் வியூ ஆகாது. ஸோ நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட மெயின். இந்த மெயின் ப்ராஜெக்ட்ல நமக்கு என்ன ஒரு விஷயம் ஃபீச்சர்ஸ் அட்வான்டேஜ் ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னா நீங்கள் எப்போ லாகின் பண்ணுறீங்களோ அந்த டைம் உங்களுக்கு இங்கே காட்டிடும். ஓகே, ஸோ நீங்கள் ஜனவரி 7, 2015 12 PM, அதாவது 2 PMக்கு நீங்கள் லாகின் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டைமோட தான் நீங்கள் லாகின் பண்ணுவீங்க. இந்த டைம் உங்களுக்கு சேர்ந்து அங்கே சேவ் ஆகும். ஏன்னா என்ன அந்த யூசர் எப்பப்போ லாகின் பண்ணியிருக்காரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அட்மினுக்கும் தெரியணும். ஸோ அதுக்காக இந்த ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு மெயின் பேஜில் வச்சிருப்போம். ஓகே, எடுத்த உடனே நம்ம அட்மின் லாகினை பார்த்தோம். ஸோ கார்டு லாகின்ல போயிட்டு அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் கொடுக்குறேன். ஸோ அங்கே கொடுத்தா தான் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ பாஸ்வேர்ட் போட்டு நான் உள்ளே போகிறேன். உள்ளே போன உடனே எனக்கு எடுத்தது ஹோம் பேஜ், அந்த நியூ டிக்கெட் அண்ட் ரிசால்வ் டிக்கெட், அசைன் டிக்கெட், நாங்கள் ஃப்ளோ சார்ட்டில் என்ன பார்த்தோமோ அது எல்லாமே நமக்கு இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணுறது, தென் டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு, தென் அதுக்கப்புறம் யூசர் ஆட் பண்ணுறது, புதுசாக ஒரு யூசர் அவரே கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்போம். தென் எல்லா டிக்கெட்டையும் வியூ பண்ணி பார்க்கறதுக்கு இது வரைக்கும் என்னென்ன டிக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன டிக்கெட்லாம் வியூ பண்ணி பார்த்துருக்காங்க, அது யாரில் அசைன் பண்ணியிருக்காங்க, அந்த டிக்கெட்டோட டைட்டில் என்ன, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் எங்களால் பார்த்துக்க முடியும். தென் எல்லா யூசர்ஸையும் லிஸ்ட் பண்ணி பார்க்கறது. ஓகே, ஸோ ஓவரால் யூசர்ஸ் இவங்களாம் தான். ஸோ இப்போ மாத்தேஷ் மனசுன்னு பார்த்தீங்கன்னா இவர் இப்போ வரைக்கும் ஒரு லாகின் கூட பண்ணலை. அதே மோகன் பார்த்தீங்கன்னா 17
2007, அதாவது இன்னைக்கு 8 AM லாகின் பண்ணியிருக்காரு ஒரு தடவை. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அட்மினால பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது யூசஸை டெலிட் பண்ணுறதா இருந்தாலும், தென் டெலிட்டட் யூசஸை பார்க்குறதா இருந்தாலும் இங்கே பார்த்துக்க முடியும். பிகாஸ் டெலிட் பண்ணுற ஆப்ஷன் நம்ம யூசர் லிஸ்ட்டில் வச்சிருப்போம். இங்கேயே நமக்கு இருக்கும். யூசர்ஸ் ஏதாவது மாடிஃபை பண்ணாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஓவரால் எல்லா ப்ராசஸும் இவராலையும் பண்ண முடியுதுன்னா, புதுசாக ஒரு டிக்கெட்டையும் இவரால் புதுசாக கிரியேட் பண்ண முடியும். இப்போ புதுசாக ஏதாவது டிக்கெட் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல டைட்டில், அது என்ன டைப் டிக்கெட்டாக இருக்கட்டும். டெவலப் சாரி ஆப்ரேஷன் டீமில் ஆப்ரேஷன் டிக்கெட் நான் டிக்கெட் பேர் வைக்கிறேன். டிக்கெட் பேர் வச்சாச்சு. அது என்ன டிக்கெட் பார்த்தீங்கன்னா பக் ஃபிக்ஸ் அப்படின்னு ஒரு டிக்கெட் வைக்கிறேன். இந்த டைப்பில் ஒரு டிக்கெட்டு. ஸோ டிபார்ட்மெண்ட் நம்மளை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஐடி டிவிஷன், டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் டீம், மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. டிபார்ட்மெண்ட் நம்ம ஆட் பண்ணது தான். இங்கே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் வந்து அட்மின் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கேயே இருக்கும். ஸோ இங்கே ஆப்ரேஷன் டீம் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற டைமையும் நீங்கள் செட் பண்ணணும். பிகாஸ் இது டிக்கெட் மேனேஜ்மெண்ட் டூல்ன்றதுனால இந்த டைமையும் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நான் இங்கே ஒரு 2 days நிற்கிறேன். அசைன் ஆன் எம்ப்ளாய். இது ஆப்ஷனல் தான். பிகாஸ் எல்லாருக்குமே அசைன் ஆகும். இது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இவருக்கு தான் அசைன் பண்ணணும்னா அசைன் பண்ணிக்கலாம். ஆப்ரேஷன் டீமில் மோகன் ஒருத்தர் இருக்காரு. ஸோ நான் அவருக்கு அசைன் பண்ணுறேன். மெட்டீரியல் மீன்ஸ் என்ன பிடிஎஃப் வச்சிருக்கீங்களா, இல்லை பிடிஎஃப் இல்லை ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு கண்டென்ட் டைப் பண்ணலாம். ஓகே. திஸ் இஸ் a bug fix ticket for our new project அப்படின்னு ஒரு கண்டென்ட் டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த டிக்கெட் போயிடும். இப்போ கிரியேட்டட் டிக்கெட் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கும். இந்த டிக்கெட் லிஸ்ட்டில் வந்து இங்கே சிமோவில் பார்த்தீங்கன்னா இது யாருக்கு அசைனாக இருக்குது, எப்போ அசைனாக இருக்குது, என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களால் பார்க்க முடியும். இது டெலிட் பண்ண முடியுமானாலும் கேட்டாலும் உங்களை டெலிட் பண்ண முடியும். எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் எடிட் பண்ண முடியும். ஓகே. தென் அசைன் டிக்கெட்ஸ் யாருக்கெல்லாம் அசைன் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அசைன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த டிக்கெட்ஸ் இங்கே வரும். இன்கேஸ் எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு டிக்கெட் அசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல டிக்கெட் காட்டணும்னா அது உங்களுக்கு இங்கே தான் காட்டும். ஓகே. அடுத்த ரிசால்வ் டிக்கெட், நீங்கள் ஏதாவது டிக்கெட் ரிசால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே. இப்போதைக்கு இங்கே நான் டிபார்ட்மெண்ட் டிக்கெட்ஸ் இருக்கிறதுனால இங்கே எந்த டிக்கெட்ஸும் உங்களுக்கு காட்டாதுன்னு கேட்டால் காட்டாது. ஏன்னா நீங்கள் அட்மின். இதுவே நீங்கள் ஏதாவது ஆப்ரேஷன் டீமில் இருக்க யாராவது லாகின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்னு உங்களுக்கு இங்கே காட்டியிருக்கும். ஓகே. நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன். ஒரு எம்ப்ளாயி எப்படி லாகின் பண்ணி எப்படி டிக்கெட் மேனேஜ் பண்ணுவாருன்றதை உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன். தென் நியூ டிக்கெட்ஸ், நீங்களும் புதுசாக ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி. ஸோ இப்போ நான் அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் எம்ப்ளாயி நான் லாகின் பண்ணுறேன். சாரி, மறுபடியும் அட்மின்குள்ளே தான் வரோமா? ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நார்மல் லாகின். இந்த வாட்டி நார்மல் லாகினுக்குள்ளே போயிட்டு அந்த மோகன் அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணுறேன். பிகாஸ் மோகனுக்கு தான் அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நான் மோகன் லாகின் பண்ணுறேன். மோகன் லாகின் பண்ண உடனே அவருக்கு என்ன வருது, ஆப்ரேஷன் டீம் டிபார்ட்மெண்ட் டிக்கெட்ஸ் அப்படின்னு அவருக்கு ஒரு டைட்டில் வருது. அங்கே வந்து டைட்டில் காமிச்சிருக்காரு. அட்மினுக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டு டைட்டில் காமிக்காது. இங்கே நமக்கு அங்கே டைட்டில் வருது. ஸோ அவருக்கு டிக்கெட் நம்பர் 4 பக்ஃபீஸ் டைப்பில் எப்போ கிரியேட் ஆன டிக்கெட்டு, இன்னைக்கு தான் கிரியேட் ஆன டிக்கெட்டு. தென் டேட் லிமிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 நாள் தான் டைம். அதுக்குள்ளே ஒரு டிக்கெட்டை ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அப்போது இந்த இடத்துல அவர் வந்து சிஎம்ஆர் கொடுத்து டிக்கெட்டோட மொத்த இன்ஃபர்மேஷன் பார்த்துருவார். ஸோ கிரியேட்டர் பேர் இப்போதைக்கு நான் பிகாஸ் அட்மின் கிரியேட் பண்ணால் தான் நான் அவர் அட்மின் வராது. தென் அசைன் டிபார்ட்மெண்ட் ஆப்ரேஷன், ஓகே, நியூ பிடிஎஃப்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வியூ பண்ணி பார்த்துட்டு அவர் டிக்கெட்டை முடிச்சதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவார், அசைன் டிக்கெட்ஸில் அவருக்கு எங்கள் காட்டும் என்னென்ன டிக்கெட்ஸ்லாம் அசைன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அவர் அந்த டிக்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டாரு, இந்த பெண்டிங் ஸ்டேட்டஸை வந்து கிளிக் பண்ணி நார்மல் கொடுத்துட்டாருன்னா ரிசால்வ் ஸ்டேட்டஸில் அவருக்கு அந்த டிக்கெட்டை காமிச்சிடும். ஓகே. ஸோ ரிசால்வ் ஸ்டேட்டஸில் இந்த டேட்டுக்குள்ளே முடிக்க வேண்டிய டிக்கெட்டை அவர் முடிச்சிட்டார். ஆப்ரேஷன் டிக்கெட்னு இருக்கா, இதை அவர் முடிச்சிட்டார். அப்போ ரிசால்வ் டிக்கெட்டில் அவருக்கு அங்கே ஈஸியாக காட்டும். தென் அசைன் டிக்கெட்ஸ்லேயும் அவருக்கு அங்கே ரிசால்வ்னு காட்டிடும். ஓகே. இவர் ஏதாவது டிக்கெட்டை மேனேஜ் பண்ணணும், கிரியேட் பண்ணணும்னு நினச்சா கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன், டிக்கெட் ஒன்லி ஃபார் டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டைப் வந்து ஃபீச்சர் மிஸ்ஸிங் அப்படின்னு கொடுத்துட்டு அசைன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெவலப்மெண்ட் டீமுக்கும் இல்லை ஐடி டிபார்ட்மெண்ட் டீமுக்கும் நான் வைக்கிறேன். கொடுத்துட்ட அப்புறம் அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். தென் எம்ப்ளாயி அசைன், ஸோ நன்னு வைக்கலாம். ஓகே, நன்னு வைக்க முடியாது. அசைன் அன் எம்ப்ளாயி ஆப்ஷனல். ஓகே, வேற ஒரு எம்ப்ளாய்க்கு நான் அசைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து அசைன் மெட்டீரியல். ஓகே, மை ஃபர்ஸ்ட் ticket to missing
அவர் ஃபீச்சர் ஆஃப் கம்பெனி அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட் டிக்கெட் கொடுத்தோம். அப்போ இவர் ஏதாவது ஒரு டிக்கெட் அசைன் பண்ணியிருந்தாரு, கிரியேட் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவருக்கு இங்கே காட்டும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்ல அவருக்கு டிக்கெட் காட்டும். இன்கேஸ் நம்ம அதை இங்கே ரிசால்வ் பண்ணிட்டோம், ரிசால்வ் பண்ணலன்ற பட்சத்தில் அவருக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் வந்துடும். ஓகேவா? அப்போ முழுக்க முழுக்க ஒரு எம்ப்ளாயிஸ் எப்படி அவங்க டிக்கெட்டை மேனேஜ் பண்றாங்க, அட்மின் எப்படி இது அசைன் பண்றாரு, அட்மின் நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்றாரு அப்படின்ற எல்லா ப்ராசஸும் நம்மளால இங்க பார்க்க முடியும். ஓகே. ஸோ அப்போ நமக்கு இங்க இந்த ஒரு ப்ராசஸ் தான் இருக்குமான்னு கேட்டா எஸ். இந்த டிக்கெட் பார்த்துட்டு அவங்களோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் இந்த ஒரு ப்ராஜெக்டா இருக்கும். அப்போ இந்த ரெண்டு மாடியூலுக்கு நடுவில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு, என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றது ஒரு ஓவரால் ஒர்க் ஃப்ளோ தான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ அட்மினுக்கு நடக்க வேண்டிய பாதி ப்ராசஸ் இங்கே நடந்திருக்கு. பட் இருந்தாலும் சில ப்ராசஸ் வரைக்கும் கிடையாது. ஒரு மேனேஜ்மெண்ட் பண்றது, எப்படி ஒரு யூசர் ஆட் பண்றது, யூசர் எப்படி லாகின் பண்றது, யூசர் எப்படி மேனேஜ் பண்றது, டிக்கெட்டை எப்படி எல்லா டிக்கெட்ஸ் எப்படி பார்க்கறது, எந்தெந்த டிக்கெட்ஸ் ரிசால்வ் பண்ணியிருக்காங்க, எந்த டிக்கெட் ரிசால்வ் பண்ணலன்றது எப்படி தெரியறது, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அட்மினால மட்டும்தான் பார்க்க முடியும். இன்கேஸ் நான் இப்போ அட்மின் டைமுக்கு போனேன் அப்படின்னா, ஓகே இங்க வருதா? ஓ ஓகே. ஸோ கட் பண்ணிட்டு அட்மினுக்கு லாகின் பண்றேன். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டட் லிஸ்ட் டிக்கெட்ஸில் நீங்கள் கிரியேட் பண்ணது இருக்கும். ஸோ ரிசால்வ் டிக்கெட்ஸில் இருக்காது, பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு டிக்கெட்டும் ரிசால்வ் பண்ணலை. தென் ஆல் டிக்கெட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ லிஸ்ட் கிரியேட் ஆச்சு, அது எவ்வளோ டிக்கெட் முடிஞ்சிருக்குன்றது வரைக்கும் நமக்கு இங்கே காட்டும். ஓகே. ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிக்கெட் அசைன் ஆயிருக்கு. இன்னும் ஐடி டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கல, பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கு. இன்கேஸ் உங்களை அது பார்த்துட்டு பெண்டிங் ஸ்டேட்டை ரிசால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னா உங்களால் ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ ரிசால்வ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஓவரால் டிக்கெட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களால் இங்கே பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு யார் யார் என்ன பண்றாங்கன்றதை உங்களால் ஒரு இடத்துல இருந்து உங்களால் பார்க்க முடியுது. ஒரு டிபார்ட்மெண்ட் ஆட் பண்றது, ஒரு யூசர் ஆட் பண்றது உங்களாலேயே அதை பண்ண முடியும். ஓகே. ஸோ ஓவரால் நம்மளோட ப்ராஜெக்டோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் ஹேண்டில் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி அந்த ஒர்க் ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறது தான் நம்மளோட ப்ராஜெக்டோட மெயின். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஃபைனல் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க.